எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் குஜராத்தி டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது பேர் ஆம்ரஸ் பூரி. அதாவது மாம்பழத்தை கொஞ்சம் பால் சர்க்கரைலாம் போட்டு சேர்த்து அரைச்சி இது யூஸ்வலாக அவங்க பூரி வச்சு சர்வ் பண்ணுவாங்க. நிறைய நார்த் இந்தியன் தாலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக அந்த மேங்கோ சீசனில் அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ வாங்க இந்த ஆம்ரஸ் பூரி காம்பினேஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 6 அல்ஃபோன்சா மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை கட் பண்ணி தோலை எடுத்துட்டு பழத்தை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வைங்க. கட் பண்ண பழத்தை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு 1/4 கப் சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேருங்க. 1/2 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்து அதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து தனியாக வச்சுருங்க. குங்குமப்பூவோட வாசனையும் கலரும் தானாக அந்த பாலில் இறங்கிடும். இப்போ இந்த குங்குமப்பூ சேர்த்த பாலை மாம்பழத்தோட சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏற்கனவே பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அந்த மாவில் இருந்து சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு மாவு உருண்டையை எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு மெதுவாக உருட்டுங்க. தேவைப்பட்டால் லேசாக மேலே கோதுமை மாவை தூவிக்கலாம். ஒட்டாமல் திரட்ட வரும். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் மீடியமாக உருட்டிக்கோங்க. ஒரு கட்டரை யூஸ் பண்ணி ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக நல்லா பண்ண வரும்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கட்டருக்கு பதிலாக ஒரு டப்பா மூடி யூஸ் பண்ணி கூட ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை ஸ்டோவில் வச்சு பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரட்டு வச்ச பூரியை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. பூரி நல்ல உப்பி வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெயிலிருந்து எடுத்து தனியாக வச்சிருங்க. இப்போ இந்த சூடான பூரியை ஆம்ரஸ் கூட எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆம்ரஸை ஊற்றி மேலே கொஞ்சம் நறுக்கின பிஸ்தா கொஞ்சம் குங்குமப்பூ தூவி டெக்கரேட் பண்ணுங்க. சூடான பூரி கூட இந்த சில்லுன்னு இருக்கிற ஆம்ரஸை சர்வ் பண்ணுங்க. இந்த டிஃப்ரெண்டான காம்பினேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த அருமையான ஆம்ரஸ் பூரி காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த சம்மரை, இந்த மாம்பழம் சீசனை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.